அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களை அக்னி தலமாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தலத்தில் தை பௌர்ணமி கிரிவலத்தின் போது காட்சி கொடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்களும் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாய போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களை அக்னி தலமாக இருக்குதுங்க இந்த திருவண்ணாமலை தலம். ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம்னு சொல்லலாம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தாங்க இது. உமையவளுக்கு இடபாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழக்கூடிய தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கத்தி இந்த தலத்தை சொல்ல முடியுங்க. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையோடு தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பு தாங்க அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவதும். அருணாச்சலேஸ்வரர் மனதில் நினைத்து அவருடைய பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது ஏற்படக்கூடிய சுக அனுபவம் அலாதியானதுன்னே சொல்லலாம். திருவண்ணாமலையே கிரிவலம் வருவதன் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெறுங்க. மேலும் கிருத யுகத்தில் இந்த மலை பார்த்தீங்கன்னா நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் பொன்மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குது. இங்கு திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டாலே தீராத நோய்களும் தீருங்க, அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் உண்டுங்க. இங்கு கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடி திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பூத நாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணர் தாங்க இங்கு திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்காரு. அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டாலே எந்தவித இடையூறு இல்லாமல் நம்ம கிரிவலத்தை சிறப்பாக முடிக்க முடியும். பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கி வழிபடுங்க. அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிக்கலாம். அதன் பிறகு கோயிலில் ராஜகோபுரத்தை வணங்கிட்டு மலையை வலம் வர தொடங்கிடுங்க. கிரிவலத்தை இப்படி தான் தொடங்க வேண்டும்னு நியதியாக இருக்கு. இங்கு உலகில் இருக்கக்கூடிய பழமையான மலைகளும் திருவண்ணாமலையும் ஒன்றுங்க. இந்த வயது மட்டும் 260 கோடி வருடங்கள்னு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கு. மேலும் 2671 மீட்டர் உயரத்தோடு 14 கிலோமீட்டர் சுற்றளவோடு கம்பீரமாக இந்த மலை காட்சியளிக்கிறது. மலையை சுற்றிலும் எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு. இவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம். இந்த 8 லிங்கங்களையும் 12 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வழிபட்டா குறிப்பிட்ட பலன் உண்டுங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மனே மொத்தமாகவே 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதையை நீங்கள் கிரிவலமாக வருவீங்க. திருவண்ணாமலையில் சேஷாஸ்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி ஆசிரமங்களும் இருக்குது. அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து அறைகளில் ஓய்வெடுத்து கொண்டு தங்கி செல்லலாம். முழுமுதற் கடவுள்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையின் அடிவாரத்தில் சுற்றி வலம் வரும்போதே சக்தி மிக்க மூலிகை செடி கொடிகள் காற்றை நம்ம சுவாசிப்பதால் நம்முடைய உடல் நலம் மேம்படுவதோடு மலையினுடைய சக்தி மிகுந்த அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றுங்க. இங்கு நிறைமாத கர்ப்பிணி பெண் எப்படி அமைதியாக ஆனந்தமாகவும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து நடப்பாலோ அதே போல தான் நாமும் முழு முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை மட்டும் மனதலை நினைத்து கொண்டே அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பொறுமையாகவும் பக்தியோடு நடந்து செல்லணும். கிரிவலம் செல்லும்போது ஓடவோ பேசவோ சாப்பிடவோ கூடாது. எண்ணம் முழுவதோ அருணாச்சலேஸ்வரர் மட்டுமே நிறைந்திருக்கணும். கிரிவலம் செல்லும்போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இல்லைனா இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க. எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்ணுதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உறவிட்ட புண்ணியம் கிடைக்கும். மேலும் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே சிறந்த தினம்னாலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்வது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன் உண்டு. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் சென்றீங்கன்னா சிவலோக பதவி உண்டு. திங்கட்கிழமையில கிரிவலம் செல்வது இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமை காலைகளில் தேர்ச்சியும் முக்தி உண்டு. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டு.
வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும், சனிக்கிழமை பிறவி பிணி அகலும்னு சொல்லுவாங்க. கிரிவலம் பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான கதை என்னன்னு இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ராஜா ஒருவர் பற்றினா குதிரையில் அமர்ந்து காட்டு பூனையை துரத்திருக்காரு. அப்போது எதிர்பாராத விதமாக காட்டு பூனை, குதிரை, ராஜா ஆகியோர் இறந்து போனாங்க. மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டு பூனையும் மோட்சம் அடைந்திருக்கு. ஆனால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவிடமிருந்து தப்பிக்க வேண்டுன்னு ஒரே சிந்தனை தான் காட்டு பூனைக்கும் இருந்திருக்கு. ராஜாவின் ஆணையை கேட்க வேண்டுன்னு ஒரே ஒரு எண்ணம் தான் குதிரைக்கு இருந்திருக்கு. ஒரே சிந்தனையோடு ஓடியதால் குதிரைக்கு பூனைக்கும் மோட்சம் கிடைத்திருச்சு. ஆனால் பல சிந்தனைகளோடு காட்டு பூனையை துரத்தியதால் ராஜாவும் மட்டும் மோட்சம் கிடைக்கலைங்க. இதே போல தான் கிரிவலமும் மனதில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையானை ஒருவனை மட்டும் நினைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொண்டாலே இறைவனுடைய அருளை நீங்க பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். திருவண்ணாமலை தளத்துல தாங்க முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கினுச்சுன்னு மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த ஆலயத்துலன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சித்தர்கள் சொல்லப்படுது. ஆயுட்காலத்தை அதிகரிக்க திருக்கடையூர் பிடிகளை போக்க வைத்தீஸ்வரர் கோயில்னு, சன்னிதோஷம் நீங்க திருநள்ளாறுனா உள்வினை நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தால் மட்டுமே முடியும். திருவண்ணாமலை தளத்துல முதல்ல கிரிவலம் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்காரு. அப்போது அன்னை பராசக்தி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியிருக்காங்க. இதனால் இந்த பிரபஞ்சமே இருள மூழ்கிருக்கு. இதனால் பிரபஞ்சத்தில் இருந்த உயிர்கள் அனைத்தும் துன்பத்திற்கு ஆளானுச்சு. அந்த பாவத்தை போக்கும் விதமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கம்பை நதிக்கரையில் பார்வதி தேவி தவம் புரிந்திருக்கா. இதற்காக சிவலிங்கத்தை வடிவமைத்தே தனது தவத்தை தொடர்ந்திருக்காங்க. அப்போது கம்பை நதியில வெள்ளம் உண்டானுச்சு. இந்த வெள்ளத்துல சிவலிங்கம் கரையாமல் இருப்பதற்காக சிவலிங்கத்தை தனது மார்போடு அடைத்திருக்கா பார்வதி தேவி. அப்போது தேவியின் பாவத்தை போக்கியிருக்காரு சிவபெருமானம். மேலும் தாங்கள் எப்போது என்னை பிரியாமல் இருக்க தங்களது திருமேனியில இடது பாகத்தை தந்தருள வேண்டுன்னு வேண்டியிருக்கா பார்வதி தேவி. அதற்கு திருவண்ணாமலை சென்று தவம் புரியுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டாரு. ஈசனின் கட்டளைக்கு இணங்க பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு சென்று தவம் புரிந்திருக்கா. பார்வதி தேவி தவம் செய்யும் போது பௌர்ணமி கிருத்திகையும் சேரக்கூடிய நாள்ல மலையின் மீது பிரகாசமான ஒளி உண்டாகும். அந்த நன்னால மலையை இடதுபுறம் சுற்றிவான அசுரர் ஒளி கேட்டிருக்கு. அந்த அசுரருக்கு இணங்க பார்வதி தேவி திருவண்ணாமலையை இடதுபுறமாக உலாம் வந்து கிரிவலம் வந்தாங்க. மலையை இடதுபுறமாக கிரிவலத்தை நிறைவு செய்த பார்வதி தேவிக்கு சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா தனது இடது பாகத்தை அழித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராரு. இப்படியே கிரிவலம் பார்த்தீங்கன்னா உருவானதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை தலத்தை சுற்றியுமே 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்றாங்க. இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக இருக்கு. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் இருக்குங்க. திருவண்ணாமலை ஈசனை மனதள தினமும் நினைத்தாலே முக்தி உண்டு. மேலும் வள்ளலால மன்னன் நினைவு நாள அவனுக்கு இன்றுமே திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறாரு. வினையை நீக்கும் உருவல மலை அமைந்திருக்கு. திருஞான சம்பந்தர் தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பதிகத்தில் அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு. இங்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பூர தினத்தன்று உண்ணாமலை அம்பிகையின் முன்னாடி தீ மிதித்தல் நடத்தப்படுது. இது வேறு எந்த சிவ ஆலயத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. திருவண்ணாமலை தளத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கிச்சு. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தளத்தில் தாங்க என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கோவிலில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வாங்க. ஆனால் திருவண்ணாமலை தளத்தில் சங்கத்தை கொண்டு சொர்ணபந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படலைங்க. இங்கு ஏற்றக்கூடிய தீபம் தான் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காகவும் இருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் 1 வாரம் வரை எரியும். இந்த தீப தினத்தன்று அண்ணாமலையாரோ உண்ணாமலை அம்மனுக்கு ஒன்று சேர கிரிவலம் வருவாங்களாம். அவங்களோட பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமாக பார்க்கப்படுது. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றே என்பதை உணர்த்தும் விதமாக இருக்கு. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நேரத்தில் ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை அங்குள்ள காலபைரவ சன்னதியில் வைத்திடுவாங்க.
பிறகு மாலையில் பார்த்தீங்கன்னா அதை தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுறாங்க. இங்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வாங்க. அந்த வகையில் தை மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகி சிவனுடைய அருளால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்திருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூ.